வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான டேஸ்டியான பட்டர் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பட்டர் கேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் எல்லாமே பார்த்தலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு 5 முட்டை எடுத்துக்கலாம். கூடவே பட்டர் ஆயில் ரெண்டுமே நான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் முழுக்க பட்டரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். 90 கிராம் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. 250 ml கப்பில் 2 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. பவுட்ரு பண்ண சுகர் பார்த்திங்க அப்படின்னா 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. 20 25 ml போல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக சால்ட்டை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சோடா எல்லாமே மாவில் நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு க்ளீனான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை சேர்த்துக்கலாம். பட்டர் பார்த்திங்க அப்படின்னா கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக அந்த பட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. அன்சால்ட்டட் பட்டர் தான் எடுத்துக்கணும். அப்போ தான் கேக் நல்லா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம எடுத்த பட்டர் எல்லாமே பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, 1.5 கப் அளவு பவுட்ரு சுகர், அதையும் சேர்த்து விஸ்கி யூஸ் பண்ணி நல்லாவே பீட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஸ்கி யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் நான் விஸ்கி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பீட்ரு யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வர அளவு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட்டரும் பவுட்ரு பண்ண சுகரும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்தளவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்தளவு நல்லா சாஃப்டாக வர மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ நான் பீட்ரு யூஸ் பண்ணி தான் ஒரு எக்காக சேர்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு இது லைட்டாக பீட் பண்ணிவிட்டு இதில் ஒரு முட்டையாக சேர்த்து நான் பீட் பண்ணிக்க போகிறேன். ஸ்லோ ஸ்பீட்லேருந்து அப்படியே ஹை ஸ்பீடுக்கு போகணும். ஒரு முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டை சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் போனோன்னா அடுத்து 3 முட்டையை நான் சேர்த்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் சேர்த்துருக்கனால ரொம்ப ப்ளஃபியெல்லாம் வராதுங்க. இந்த அளவு தான் இருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இந்த மாதிரி விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டிங்க அப்படின்னாலே போதும். அடுத்தது நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பால், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு 1 or 2 மினிட்ஸ் விஸ்கி யூஸ் பண்ணியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இதை பீட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. லைட்டாக அந்த முட்டையும் பாலும் ஒன்று சேர இருந்தாலே போதும். அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மைதாவை சலித்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து சேர்த்துக்கோங்க. நான் இது 2 பேட்சாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மைதா பார்த்திங்க அப்படின்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப மெதுவாக கலக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கலந்தாலும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லைங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இருந்தாலே போதும். இங்கே பாருங்கள், கட்டிகள் எதுவுமே இல்லாமல் சும்மா சூப்பராகவே நல்லா பீட் பண்ணியாச்சு. இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை ட்ரேயில் ஊற்றிக்கலாம். கேக் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேக் பேட்டரை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இது மேலே சாக்லேட் லேயர் பார்த்திங்களா, அது இந்த கொக்கோ பவுடர் இருக்குது பாருங்கள், அது 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் தெரியக்கூடாது. அந்தளவு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்தளவு தின்ன லேயர் வேணுமோ அந்தளவு நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா கேப்பே இல்லாமல் நல்லாவே சீப் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருக்க கேக் பேட்டரை இது மேலே சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டேன்.
அதனால வந்துட்டு எனக்கு சைஸில் வந்து தெரியுது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது பேட்டர் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க கொக்கோ பவுடர் வந்து தெரியாது. இப்போ ஓடிஜியை 170 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கேக் ட்ரேவை கொண்டு போய் வைக்க போகிறேன். 170 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் வந்து நீங்கள் 170 டிகிரிலே 40 மினிட்ஸ் வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கேக் வந்து சூப்பராகவே ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து பேக் மோடுக்கு மாற்றி இதை வந்து பேக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செம்ம சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கேக் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே தெரியுங்க, கேக் வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. நம்ம சேர்த்த அந்த கொக்கோ பவுடரும் ஒரு லேயராக சூப்பராகவே ஃபார்ம் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.